செக்ஷன் 182 என்ன அப்படின்னா, ஒரு பப்ளிக் சர்வெண்ட்னால ஒரு பொய்யான வழக்கு போட்டு இல்லை பொய்யான விஷயத்த சொல்லி இன்னொரு பர்சனுக்கு அதனால வந்து தீங்கு ஏற்படுறது, அந்த செக்ஷன் இங்கே போடப்பட்டிருக்கு. இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 6 months to ஃபைன். அதுக்கப்புறம் இன்னொன்று 193, தட் இஸ் செக்ஷன் 193. இது வந்து ஃபால்ஸ் எவிடன்ஸ், ஃபால்ஸாக வந்து விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணுறது, இருக்க எவிடன்ஸ் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். இது 3 years to 7 years இம்ப்ரெசன்மெண்ட். அப்புறம் செக்ஷன் 218, இதில் என்ன அப்படின்னா, அதான் ஒருத்தவங்களுக்கு வந்து வேணும்னே பனிஷ்மெண்ட் வரணும் அப்படிங்கிறதுக்காக அத்தாரிட்டியில் இருக்கக்கூடிய பர்சன் வந்து அதை திருத்தி எழுதுறதோ இல்லை பொய்யான வழக்கு போடுறதோ அகேன் இது வந்து 3 years இம்ப்ரெசன்மெண்ட் டு ஃபைன். இன்னும் 2 செக்ஷன் 211, அதாவது ஃபால்ஸ் சார்ஜ் ஆஃப் அஃபென்ஸ் மேட் வித் இன்டென்ட் டு இன்ஜூர். ஒரு ஃபால்ஸ் சார்ஜஸ் திரும்ப இந்த பொய் வழக்கு போட்டு ஒருத்தவங்களை வந்து அதனால அவங்களுக்கு ஏதாவது தீங்கு விளைவிக்கணும், அவங்களை இன்ஜூர் பண்ணணும்னு நடத்தக்கூடிய ஒரு விஷயம். இதுவும் 2 years to 7 years. அடுத்தது வந்து காமன் இன்டென்ஷன் 34 செக்ஷன். அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த 34 அப்படிங்கிறது ஒரு இன்டென்ஷனோட ஒரு விஷயத்த பண்ணுறது. இப்போ நம்ம இங்கே 34 அப்படிங்கிறது 302 சேர்த்து பார்க்கணும். இப்போது இவங்கள நான் அரெஸ்ட் பண்ணியிருக்கேன் ஒரு விஷயத்துக்காக. அப்போ என்னோட வேலை என்ன? அடுத்தது அவங்கள நான் ப்ராப்பராக என்ன ஆக்ஷனோ அதுக்கு நான் வந்து ப்ரொசீட் பண்ணணும், ப்ராசஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். ஓகே, அந்த விஷயத்தை அவங்க வந்து ப்ரொசீட் பண்ணாமல் இங்கே அவங்களா அடித்து துன்புறுத்துனது, விச் மீன்ஸ் அடித்தா இவங்களுக்கு எதாவது ஆகும்னு கண்டிப்பாக தெரியும். இவங்களை நம்ம அடிக்கவே கூடாதுன்னு தெரியும் இல்லையா? அடித்து அவங்களை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்கவே இல்லை அவங்க. ஓகே, இந்த மாதிரி இருக்கும்போது காமன் இன்டென்ஷன் ரெட் வித் இது அப்போ வந்து ஒரு இது மர்டர் ஆகும்னு தெரியும், அந்த இன்டென்ஷனோட அவங்க செயல்படுறதுக்கான விஷயம். ஸோ இன்னொன்று செக்ஷன் 120B கிரிமினல் கான்ஸ்பிரசி, கூட்டாக சேர்ந்து ஒரு செயலை செய்தல். ஓகே, இதுக்கு வந்து அகெயின் 2 years to மேக்ஸிமம். அது என்ன மாதிரியான செயல் அவங்க விளைவிக்கிறாங்க, கான்சிக்வன்சஸை பொறுத்து இங்கே பனிஷ்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த செக்ஷன்ஸ் எல்லாமே போடப்பட்டிருக்கு. இதுலேருந்து நமக்கு தெரிகிற விஷயம் என்ன அப்படின்னா, மினிமம் டு மேக்ஸிமம் ஆஃப் லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் டு டெத் பெனால்ட்டி இங்கே இருக்கும். ஓகேங்க, ஏன்னா மொத்தம் வந்து 10 காவலர்கள், அதில் ஒரு பால்துறை அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டு இங்கே கோவிட்ல இறந்து போடுறாரு இல்லையா? மிச்சம் இருக்கக்கூடிய 9 காவலர்கள் இப்போது. ஓகே,